ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டையில் கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? கடந்த காலகட்டங்களில் விரயச்சனியாக இருந்தார். பொருளாதார விரயங்கள், நபர் விரயங்கள், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை, என்ன தொட்டாலும் பிரச்சனை அப்படின்னே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா அதுதான் கிடையாது. டிசம்பர் 2023 இழப்புக்கள் இழப்புக்கள் இழப்புக்கள். இதை நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, 7.5 சனியை பொறுத்தளவுக்கு ஒரு மனிதருக்கு சராசரியாக 4 ரவுண்டு சனி பெயர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆயுட்காலம்ன்றது 120 ஆண்டு அப்படின்றது, அதை வச்சு தான் விம்சோத்தரி திசையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சயின்ஸ் படி சராசரி இந்திய மனிதனோட ஆயுள் 64லேருந்து 74 அப்படின்னு குறிச்சிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு ரவுண்டு அப்படின்றது உங்களுடைய 27 வயசுக்குள்ளார வரக்கூடியது ஃபஸ்ட் ரவுண்டு. அது மங்கு சனி. அதுக்கு அடுத்தது 27லேருந்து 54 வயசுக்குள்ளார வரக்கூடியது பொங்கு சனி. 54லேருந்து 81 வயசுக்குள்ளார வர்றது கெண்டச்சனி. அதுலேருந்து 120 வயசுக்குள்ளார வர்றது மரணச்சனி. அப்போ ஒரு மனிதர்கள் சராசரியாக இந்த 2 ரவுண்டு சனியை பார்த்துட்டு 3ஆவது ரவுண்டு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் வரும். அப்போ 27 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களா இருந்தாக்க இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது ஜென்மச்சனியாக ஆகும். ஜென்மச்சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காலபுருஷ தத்துவத்தின்படி மீனராசி என்பது உடம்பின் அங்கமான பாதத்தை குறிக்கக்கூடியது. பாதம் மற்றும் கணுக்கால்
இந்த இடங்களில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, இதை தவிர உடல்நல தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக பொருளாதார இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி எதை கேட்டாலும் உண்டுன்னு பயமுறுத்தி விட்டுகிட்டே இருக்கிறீங்களே, ஆனால் ரொம்ப நாளைக்கு கிடையாது. இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகளுடைய தொந்தரவுகள் குறையும். அதுக்கு அடுத்தது 5ஆம் மாதத்துலேருந்து 10ஆவது மாதம் வரலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு படலை, அங்கே உள்ள சனி பகவானுக்கு படலை. அதனால் அந்த 5 மாதமும் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு அடுத்தது சிம்மத்துக்கு இறங்கும் பொழுது, கன்னிக்கு இறங்கும் பொழுது ப்ராப்ளங்கள் குறையக்கூடிய. அப்போ குருவுடைய நிலையை வச்சு தான் உங்களுடைய உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே ஏற்றம் இறக்கம் இருக்குது. சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு பார்வை உண்டு. ஃபஸ்ட்டு அப்படின்றது விசேஷ பார்வை, 3ஆம் பார்வை, விசேஷ பார்வை, 10ஆம் பார்வை. அவர் விசேஷ பார்வையாக 3ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்துடைய அதிபதி எம்பெருமான் சுக்கிர பகவான். எப்பொழுதுமே சனி பகவானுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் யோகர் இருந்தாலும் எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன தடங்கல்களையும் தாமதங்களையும் தருவார். ஆனால் இறுதி வெற்றியை கொடுத்துருவாரா? இறுதி வெற்றியை கொடுப்பார். அதே போல் இளைய சகோதரத்துடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தம்பி கூட தங்கச்சி கூட பிரச்சனைகள் ஒரு வாய்ப்பு கொடுக்க உண்டாகும். இந்த காலகட்டங்களில் மீனராசியை சேர்ந்தவர்கள் விட்டு கொடுத்தா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தவிர சனி பகவானுடைய சப்தம பார்வை 7ஆம் இடமான கன்னியையும், அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியோட இன்னொரு இடமான தனுரையும் பார்க்குறாரு. அப்போ அந்த 2 இடத்துலையும் பார்க்கும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களும் என்னென்ன தீய காரியங்களும் செய்வார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனி பகவான் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு 11-12க்கு உண்டானவர். அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த ராசியில் இருக்கும்பொழுது பார்த்தோம்னா மன அழுத்தம் ஏற்படும். மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அசிங்கம், அவமானம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகவும் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பெருசாக பிரபலப்படுத்தி அதன் மூலியமாக அசிங்கத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எந்த பார்ட்னர்ஷிப் தொழிலையும் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழிலாக இருந்தாலும் பின்னடைவு வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்ட்னர் உங்களை மேனேஜ் பண்ணி அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவார். அதனால் உங்கள் எந்த விதமான பண வருமானமாக இருந்தாலும் பார்ட்னருக்கு அதிகமான லாபங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது தொழிலில் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் முடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா மாறுதல்கள் வரும். மாறுதல்கள்னால் அதாவது செய்யக்கூடிய வேலைகள், அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருந்து, ஐடியாக இருந்து, அதை தவிர கம்யூனிகேஷன் லெவல்ஸில் இருந்து, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர குருத்துவம் வாய்ந்த தொழில், அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷன், இல்லைன்னா கன்சல்டன்ட்டு, கவுன்சிலிங், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொறுமையாக எடுத்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு செய்யக்கூடிய வேலையில் மாறுதல் வரும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. உங்களுடைய கஸ்டமரோ இல்லை உங்களுடைய கம்பெனியோ உங்களுடைய அஃபீஷியலோ யார் உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட சிறிது அசிங்கப்பட வேண்டிய, அவமானப்பட வேண்டிய காலகட்டமாக இது அமையும். ஸோ அதனால் பொறுமையாக இருந்து இதை தாண்டி போகிறது ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தியும் ரொம்பவும் மோசமாக இருந்ததே. ஆனால் அந்த தசாபுக்தி காலத்தில் எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வழிபட்டால் இந்த பிரச்சனைகள் அகலும் அப்படின்றதும், இந்த காலகட்டம் எவ்வளோ நாள் என்னென்ன பண்ணலாம் எளிய பரிகாரங்கள் அப்படின்றதையும் ஐயா கிட்ட கேட்கலாம். நல்லா அருமையாக சொன்னீங்க. மீனராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ கொடுக்க வேண்டிய நற்பலன்களின் தன்மையை குறைச்சா ஒரே சரணாகதி தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் சனி பகவான். அங்கே சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது.
அப்போ ஃபஸ்ட்டு போகிறது எப்போ போனோம்? 6/3/2026லேருந்து 24/4/2028 ஏதாவது ஒரு நாள் போயிட்டு சனீஸ்வர பகவானை தரிசிக்கணும். எப்படி தரிசிக்கணும்? ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, 2வது ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, 3வது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிக்கணும். இது எத்தனை வருஷத்துக்கு செய்யணும்? 2 வருஷத்துக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ட்ரிப்பு அவர்கிட்ட போயிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு செஞ்சுட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாம் விலகும். சாமி எனக்கு தேனி குச்சனூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள எம்பெருமான் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை சனி ஹோரையான காலையில் 6 to 7 3 எல் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வாங்க. அந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த எள் சாதம் அல்லது தயிர் சாதம் அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயர் வாழ்த்துமா, அந்த ஆசீர்வாதம் நம்மளை காப்பாற்றுமா? கண்டிப்பாக காப்பாற்றும். சரி சாமி, எனக்கு அதுவும் போகிறது கஷ்டம், எனக்கு ஏதாவது வீட்டிலேயே பிள்ளையார் மாதிரி ஏதாவது ஒரு இது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத், இந்த சனி பகவான் காயத்ரியை 6/3/2026லேருந்து 24/4/2028 வரையிலும் டெய்லி காலையில் சூரிய உதயமான பிறகு ஸ்நானம் கழித்த பின்ன டெய்லி 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இந்த மீனராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. மீனராசியை பொறுத்தவரையில் ஜென்ம சனி நடக்கிறது. ஜென்ம சனியில் மன அழுத்தம் இருக்கும். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உடல் வலிமையை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கைவிடுதல் மிகவும் நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கோ. எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை நிச்சயமாக வரும். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ, தேவையில்லாமல் யாருக்கும் தான் என்ற அகங்காரம் கொண்டு இருக்கிறதோ நல்லதல்ல. உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பார்ட்னர் உங்களால் அதிகமாக பலன் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்காது. தொழிலில் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு சற்று மீடியமாக தான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு வேலையில் மாறுதல், வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய கம்பெனி இல்லைன்னா ஆர்கனைசேஷன் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய, எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடிய, அவமானப்படக்கூடிய அளவுக்கு உங்களை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ஜென்ம சனி நிச்சயமாகவே பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் குரு பார்வை சில நேரத்தில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளிலிருந்து சிறிதளவு தப்பிக்கலாமே தவிர முழுவதுமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் பொறுமை காக்கிறதும் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்காமல் இருக்கிறதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஐயா சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சுட்டு வர்றது நல்லது. உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 65 விழுக்காடுகள் ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.